Hello guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட்ல क्वेश्चन நம்பர் 3 லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்அவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு மீடியம் லெவலான ப்ராப்ளம் தான். சோ நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்து ப்ரோகிராமிங்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும். அந்த சப்ஸ்ட்ரிங்க்கு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்னா அதுல இருக்க லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்க கூடாது. ஐ மீன் இப்போ பிங்கிற ஒரு லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்ட்ரிங்ல அகைன் அது வந்து ரிப்பீட் ஆகாம இருந்திருக்கணும். சோ அந்த மாதிரி இருக்க சப்ஸ்ட்ரிங் எடுத்துட்டு எந்த சப்ஸ்ட்ரிங் வந்து மேக்ஸிமம் லென்த் இருக்கோ அந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்தை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சப்ஸ்ட்ரிங் எல்லாம் நமக்கு கேட்கல, அதோட லென்த்தை மட்டும் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு இன்டீஜரா. ஓகேவா? சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஏபிசி ஏபிசி பிபி அப்படின்னு இருக்கா. சோ இங்க மேக்ஸிமம் சோ இங்க லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏபிசி தான். எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அடுத்த உள்ளதும் சேர்த்துக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஏவை இங்க ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி ஏ இங்க பிரசன்ட் ஆயிருக்கா. சோ அதை வந்து நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்களா. சோ ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் இல்லாம நம்மளால 3 லெட்டர் தான் ஒரு சப்ஸ்ட்ரிங்ல ஆட் பண்ண முடியும். சோ அந்த 3 லெட்டர் தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏபிசி அப்படிங்கிறது அதோட லென்த் வந்து 3 அப்படிங்கறது ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. சோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இதுல வந்து ஒரு 5 லென்த் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா இந்த ஸ்ட்ரிங்ல எல்லாமே பிபிபிபின்னு இருக்கு. சோ லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் எனக்கு தேவை. சோ இங்க லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் நான் எடுத்தாலுமே எனக்கு ஒன்னு தான் எடுக்கும் அந்த அதோட மேக்ஸிமம் லென்த். ஏன் அப்படின்னா வித்தவுட் ரிப்பீட்டிங் நான் செக் பண்றேன்ல. சோ எனக்கு பிங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அதனால இங்க ஒண்ணுங்கிறத ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். PWW KEW அப்படின்னு இருக்கா. சோ இங்க கண்டினியூஸா இல்ல யூனிக் கேரக்டர்ஸ்லாம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது ஏபிசிங்கிறது கண்டினியூஸா இருக்கு. சோ அதை வச்சு நம்ம டைரக்டா ரிட்டர்ன் பண்ணிடலாம்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல அப்படி இல்ல. இப்போ PW அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த PW எடுத்துக்கிட்டா நெக்ஸ்ட் நீங்க இன்னொரு கேரக்டரை ஆட் பண்ணும்போது இதோட லென்த் 3 மாறும். பட் ஆனா இங்க டபிள்யூங்கிறது ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோமா இந்த சப்ஸ்ட்ரிங்ல. சோ அகைன் நம்மளால அதை ஆட் பண்ண முடியாது. அப்போ இங்க என்ன வரும், KEW இருக்குல்ல, இதை எடுத்துட்டு இதுதான் உங்களோட மேக்ஸிமம் சப்ஸ்ட்ரிங். WKE எடுத்துக்கலாம், இல்லைன்னா KEW எடுத்துக்கலாம். சோ இது ரெண்டுத்துல எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் உங்களோட மேக்ஸிமம் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லென்த் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இங்க நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் வச்சுட்டு, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் வச்சுட்டு நீங்க ரைட் சைடுல ஒரு கேரக்டர் ஆட் பண்ணும்போது லெஃப்ட் சைடுல ஒரு கேரக்டர் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் தான் இருக்கும். ஒரு விண்டோல நம்ம கேரக்டர்ஸ் ஆட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வருவோம். சோ இதுதான் அந்த ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட். நம்மளோட ப்ரீவியஸ் லீட் கோட் வீடியோஸ்ல நிறைய வீடியோஸ் இந்த ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் அந்த லீட் கோட் பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஸ்லைடிங் விண்டோன்னு சொல்லியிருந்தோம். ஸ்லைடிங் விண்டோ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் இங்க ஒரு செட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த செட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் டூப்ளிகேட்ஸ் இல்லாம டேட்டா எடுக்கணும்ல. நான் நார்மலா ஹேஷ் மேப் வச்சு கவுண்ட் வச்சு எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிக் ப்ராசஸ். நான் இருக்கிறதுலே சிம்பிள் வே என்னவோ அதுதான் சொல்றேன். பட் ஆப்டிமலா இருக்கணும். ஓகேவா? வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ கேரக்டர்னு இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த செட்டுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா SE அப்படின்னு நேம் கொடுக்குறேன். SE ஈக்குவல் டு நியூ ஹேஷ் செட். இப்போ செட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன கிரியேட் பண்றேன் அப்படின்னா என்னோட ரிசல்ட் வந்து இன்டீஜரா. ஸோ இந்த இன்டீஜரை ரிட்டர்ன் பண்றதுக்காக ரிசல்ட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு RES அப்படின்னு நேம் கொடுக்குறேன். இனிஷியலா இதோட வேல்யூ வந்து நான் 0வே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்லைடிங் விண்டோன்னு ஆல்ரெடி சொன்னேன்ல. லெஃப்ட் சைடில் நான் ஒன்று வந்து ஆட் பண்ணிட்டே போறேன், இல்லைனா ரைட் சைடில் ஒன்று வந்து நான் ஆட் பண்ணிட்டே போறேன், லெஃப்ட் சைடில் ஒன்று வந்து ரிமூவ் ஆகிட்டே வரணும். ஸோ நான் வந்து இங்கே 2 பாயிண்டர் மாதிரி தான் யூஸ் பண்ண போறேன் ஸ்லைடிங் விண்டோல. ஸோ நான் வந்து எல்ங்கிறத லெஃப்ட்ங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். L ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங்ல இருக்க ஒரு கேரக்டரா நான் செக் பண்ணி பாஸ் பண்ண போறேன். ஸோ அதனால ஃபார் இன்ட்டு I ஈக்குவல் டு எதுல ஆரம்பிக்குது அப்படின்னா எனக்கு 0ல ஆரம்பிச்சு S ஓட லென்த் வரையும் போகுது. ஸோ நான் ஐன்னு கொடுக்காம இதை ரைட் அப்படிங்கிறதுனால ஆர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆரோட வேல்யூ எனக்கு 0ல ஆரம்பிச்சு எதோட லென்த் வரையும் போகுது, இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வரையும் போகுது. ஸோ R லெஸ் தென் S டாட் லென்த் ஆஃப் GTH. லென்த் ஆஃப் ஆரோட வேல்யூ எனக்கு ஒண்ணுனா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ R வந்து பிளஸ் பிளஸ் அப்படின்னு போட்டேன். நெக்ஸ்ட்
நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு தடவையும் எஸ் டாட் கேர் அட் ஐ அப்படின்னு எடுத்து ஒரு தடவையும் நான் செக் பண்ணாம, ஐ மீன் இது ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லைன்னா ஒரு தடவை எடுத்து செக் பண்ணாம நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள்ல அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு சி அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இங்க என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணும், எஸ் டாட் கேர் அட் ஆஃப் எந்த வேல்யூனா இந்த ஆர்ல என்ன இண்டெக்ஸ் வருதோ ஸோ இந்த ஆரோட வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஐ மீன் ஆர் இப்ப 0 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கும் இந்த ஸ்ட்ரிங்ல அந்த வேல்யூ வந்து எனக்கு சில வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு வைல் லூப் எழுதுறேன். எதுக்காக இந்த வைல் லூப் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரையும் இது பெர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும். என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க செட் இருக்குல்ல, இந்த செட்ல வந்து நான் ஒரு கேரக்டரை ஆட் பண்ணி தான் செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்போ செட்ல வந்து எம்டியா இருக்குமா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஸ்ட்ரிங்ல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டரை ஆட் பண்ண போறேன். ஐ மீன் இந்த ஏங்கிற கேரக்டரு இந்த செட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு நான் இனிஷியலாவே செக் பண்ண போறேன். ஸோ ப்ரெசென்ட் ஆகியிருந்தா ஒரு லெட்டரை வந்து நான் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ இது என்னப்போ புதுசா இங்க வந்து குழப்பற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளோட எழுதும் போதே உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இப்போ நான் இங்க வந்து வைல் லூப்ல ஒரு கண்டிஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்சி டாட் கண்டெய்ன்ஸ் மூலியமா அதுல இருக்கா அப்படின்னு நான் செக் பண்றேன். கண்டெய்ன்ஸ் எது இருக்கான்னு செக் பண்றேன், இந்த சிங்கிற கேரக்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். ஸோ சிங்கிற கேரக்டர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எஸ்சி டாட் ரிமூவ் ஆஃப் எதை ரிமூவ் பண்றேன், எஸ் டாட் கேர். ஐ மீன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல, ஐ மீன் நான் லெஃப்ட்ல இருந்து ரைட் தானே போயிட்டு இருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்ல ஒரு வேல்யூவா லெஃப்ட் சைட்ல ரிமூவ் பண்ணிட்டே வந்துட்டு, நான் ரைட் சைட்ல ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு போறேன், நீ லெஃப்ட் சைட்ல ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்னு நான் சொல்றேன். கேர் அட் ஆஃப் எல், ஸோ லெஃப்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, எனக்கு கண்டிஷன் செக் ஆகிறது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எஸ்சியில் வேல்யூவை ஆட் பண்ணாதானே நான் செக்கே பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருந்துச்சு, அடுத்தடுத்த டைம்ல வந்து எனக்கு செக் பண்ணும்போது அந்த வேல்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து எஸ்சி டாட் ஆட் ஆஃப் ஒரு கேரக்டரை ஆட் பண்றேன். எப்படி, இந்த சிங்கிற இதை வச்சு. ஓகேவா? ஸோ சி ஆஃப் அப்படின்னு போட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரிசல்ட்ல தானே நான் மேக்ஸிமம் லென்த் ஸ்டோர் பண்றேன். இங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, மேத் டாட் மேக்ஸ் ஆஃப், சாரி நம்ம எம் வந்து ஸ்மாலு, ஸோ மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் இந்த ரிசல்ட்டு அதோட சேர்த்து ஆர் மைனஸ் எல் பிளஸ் 1. நான் எக்ஸாம்பிளோட எழுதும்போது கிளியரா புரியும் இது எதுக்காக இந்த ஸ்டெப் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது. இது வந்து ரிப்பீட்டடா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ ஆர்இஎஸ் அப்படின்னு போட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ அப்படியே ரன் பண்ணி காட்டுறேன். நான் வந்து எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நோட் பேட் நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏபிசி பிபி. ஓகேவா? ஸோ எஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு செட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே இனிஷியலாக அந்த செட்டில் வந்து எந்த வேல்யூமே இல்லை. ஸோ நான் எஸ்சி வந்து எனக்கு இந்த செட் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், எல்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேனா. ஸோ ரிசல்ட்டும் எனக்கு 0வா இருக்குது, எல் ஈக்குவல் டு 0வா இருக்குது. ஸோ நான் ரெண்டுமே இனிஷியலாக 0 தான் வச்சுருக்கேன். இது ரிசல்ட்டோட வேல்யூ எல்லோட வேல்யூ. அடுத்தது எனக்கு லூப்குள்ளே வருது. ஸோ லூப்குள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபார் இன்ட் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஆர் ஈக்குவல் டு, ஸோ எனக்கு சிங்கிற கேரக்டரில் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எஸ் டாட் கேர் அட் ஆஃப் ஆர். ஸோ எஸ் டாட் கேர் அட் ஆஃப் 0 நமக்கு என்னது, ஏங்கிற லெட்டரா. ஸோ இந்த ஏங்கிற லெட்டர் வந்து இப்போ எனக்கு இந்த சியில் ஸ்டோர் ஆயிரும். இப்போ சியில் எனக்கு ஏங்கிற ஒரு லெட்டர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வைல் லூப்ல வந்து செக் பண்ணும். என்ன செக் பண்ணும், ஆல்ரெடி இந்த எஸ்சி அப்படிங்கிற செட்டுக்குள்ள என்னோட கேரக்டர் வந்து ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பார்க்கும். ஆல்ரெடி என்னோட எஸ்சிங்கிற செட் வந்து இங்கே எம்டியாக தானே இருக்கு. ஸோ இதில் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகாததுனால இந்த இது எனக்கு ஒர்க் ஆகாது. அடுத்த ஸ்டெப் இங்கே போயிருமா. ஸோ இந்த ஸ்டெப் எனக்கு வரும்போது எஸ்சி டாட் ஆட் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அப்போ எனக்கு என்னவாகும்,
எஸ்சியில் ஆல்ரெடி எந்த லெட்டர்ஸுமே இல்லை, ஆட் ஆஃப் கொடுத்ததுனால இந்த சிங்கிற கேரக்டர், ஐ மீன் சிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்க கேரக்டர் ஏங்கிறது இந்த எஸ்சிங்கிற செட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஆட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் போகுமா? இங்கே என்ன நடக்குது? ரிசல்ட் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் ரிசல்ட் கமா ஆர் மைனஸ் எல் பிளஸ் ஒன்னா. ஸோ இங்கே எப்படி நான் எழுதுறேன், இங்கே ரிசல்ட். ஸோ நான் ஒன்று என்னென்ன கேரக்டர்ஸுக்கும் இங்கே எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ இது அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மேத் டாட் மேக்ஸா. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ எடுக்குமா? ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா 2 வேல்யூ. ரிசல்ட் எனக்கு என்னது? இனிஷியலாக 0 இருக்கா? ஸோ 0 கமா ஆர் மைனஸ் எல். ஆரோட வேல்யூ எனக்கு என்னது? ஆரோட வேல்யூ இங்கே 0 தான் இருக்கு, எல்லோட வேல்யூ நமக்கு 0 தான் இருக்கு. ஸோ எனக்கு ரெண்டுமே இங்கே நான் ஆரோட வேல்யூ மென்ஷன் பண்ணிடுறேன். ஆர் ஈக்குவல் டு 0. ரெண்டு வேல்யூயும் 0 தானா? ஸோ 0 மைனஸ் 0 பிளஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக 1ங்கிறது வந்துருமா? ஸோ 0 கமா 1 அப்படிங்கிறது எனக்கு ரிசல்ட்ல இருக்கும். ஸோ இதில் மேத் டாட் மேக்ஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 1ங்கிறது தானே மேக்ஸ் நம்பரு. ஸோ எனக்கு இப்போ ரிசல்ட்ல 1ங்கிற நம்பர் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்ல 1ங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுமா? அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுறப்போ இந்த ஆரோட கேரக்டர் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகுமா? ஆல்ரெடி 0ல இருக்கு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 1ன்னு மாறுமா? அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன இருக்கு? சி ஈக்குவல் டு இந்த பின்னு வருமா? ஐ மீன் இந்த கேரக்டர் வருமா நமக்கு? ஸோ இந்த கேரக்டர் இங்கே வருமா? பி வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து அகைன் செக் பண்றேன் இந்த while லூப்ல. அதாவது இந்த செட்குள்ள என்கிட்ட சிங்கிற கேரக்டர் வேரியபிள்ல இருக்க வேல்யூ வந்து இருக்கான்னு பாக்குறேன். ஆல்ரெடி இந்த செட்ல ஒரு கேரக்டர் தான் இருக்கு, அது ஏங்கிற கேரக்டர் மட்டும்தான். ஸோ அடுத்து எந்த கேரக்டரும் இல்லையா? ஸோ அதனால இந்த இது ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகும் போது அடுத்த ஸ்டெப் வருமா? ஸோ எஸ்சி டாட் ஆட் ஆஃப் சி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அகைன் எனக்கு என்ன ஆகும்னா ஆல்ரெடி செட் இருக்கு, இந்த செட்ல ஏங்கிறது இருக்கு, ஏவோட சேர்த்து எனக்கு இப்போ பியும் ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ஏவோட சேர்த்து எனக்கு பியும் இங்கே ஆட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட் மறுபடியும் நான் செக் பண்ணுமா? இங்க ஆர்இஎஸ் ஈக்குவல் டு இப்போ எனக்கு என்ன ஆகும்? மேக்ஸ் நம்பர் எடுக்கணும். இந்த மேக்ஸ் நம்பருக்கு ஆல்ரெடி எனக்கு ரிசல்ட்ல 1ங்கிற நம்பர் இருக்கு. ஸோ 1 கமா ஆர் மைனஸ் எல்லா. ஸோ ஆரோட வேல்யூ எனக்கு இங்க என்னது? 1ங்கிறதா? ஸோ 1 மைனஸ் 0 பிளஸ் 1. இப்போ எனக்கு இங்க என்ன வரும்? 2ங்கிறது வந்துருமா? ஸோ 1 பிளஸ் 1 இந்த இடத்துல எனக்கு 2ங்கிறது வந்துடும். ஸோ 2ங்கிறது வரும்போது ரிசல்ட்ல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 2ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் இதை அப்படி இங்கே மெர்ச் பண்ணிக்கிறேன். 2ங்கிற வேல்யூ வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிரும். இப்போ எனக்கு ரிசல்ட்ல 2ங்கிறது இருக்கும். அகைன் இந்த ஃபார் லூப் பெர்ஃபார்ம் ஆகுமா? ஃபார் லூப் பெர்ஃபார்ம் ஆகுறப்போ ஆரோட வேல்யூ அகைன் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஆரோட வேல்யூ 2ஆ மாறும். சிங்கிற கேரக்டர்ல சிங்கிற வேரியபிள்ல எனக்கு என்ன கேரக்டர் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இங்கே 3வது கேரக்டரா என்ன இருக்கு? அதாவது 0 1 2 இண்டெக்ஸ் படி பார்த்தோம்னா 2வது கேரக்டரு, நம்ம நார்மலா என்னன்னா 3வது கேரக்டர். இந்த சில வந்து எனக்கு சிங்கிற கேரக்டர் தானே இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் அகைன் இந்த while லூப்ல செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு ஆல்ரெடி இந்த செட்ல வந்து இந்த சிங்கிற கேரக்டர் கண்டெயின்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு பாக்குது. இல்ல அப்படிங்கவோ இந்த இது ஒர்க் ஆகல, எனக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆயிருது. எஸ்சி டாட் ஆட் ஆஃப் சி அப்படின்னு வந்துருதா? ஸோ எஸ்சியில் எனக்கு ஆல்ரெடி ஏபிங்கிறது இருக்கு, ஏபியோட சேர்த்து எனக்கு இப்போ சியும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ சியும் ஆட் ஆனோன்னா அகைன் இப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த ரிசல்ட் பார்ட் வந்து செக் ஆகுமா? ஸோ ஆர்இஎஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் ஆல்ரெடி ரிசல்ட்ல எனக்கு என்ன இருக்கு? 2ங்கிற வேல்யூ இருக்கா? ஸோ 2 கமா ஆர் மைனஸ் எல். ஆரோட வேல்யூ எனக்கு 2 இருக்கு, 2 மைனஸ் எல்லோட வேல்யூ எனக்கு இன்னும் இன்க்ரீஸே ஆகல. ஸோ இது அப்படியே தான் எனக்கு இருக்க போகுது, பிளஸ் 1. ஸோ இது சேர்க்கும் போது எனக்கு இங்கே 3ன்னு மாறிடுமா? ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட்டோட வேல்யூ 3ங்கிறது வந்து வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுமா? ஈக்குவல் டு 3ன்னு மாறுமா? ஸோ ஆர் ஈக்குவல் டு 3ன்னு மாறுறப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த சிங்கிற கேரக்டர்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? சி ஈக்குவல் டு இதுல 3ஆவதா இருக்கிறது வந்து ஏ இருக்கா? ஸோ ஏங்கிறது வந்து ஸ்டோர் ஆகும். இண்டெக்ஸ் படி 4ஆவதா இருக்கு, ஐ மீன் இண்டெக்ஸ் படி 3ஆவதா இருக்கு, நம்ம வேல்யூ செக் பண்ணும்போது 4ஆவதா இருக்கு. ஸோ அந்த ஏங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போதான் இந்த while loop வந்து ஒர்க் ஆக போகுது. இந்த செட்ல ஆல்ரெடி இந்த சிங்கிற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அது ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பாக்குறேன். அதாவது இந்த செட்ல ஆல்ரெடி ஏங்கிறது இருக்கான்னு செக் பண்றேன். இருக்கா? ஸோ அப்போ இந்த while வந்து ட்ரூ ஆயிடுமா? ட்ரூ ஆகும்போது உள்ள வருமா? ஸோ இப்போ என்னோட செட்ல இருந்து ஒரு கேரக்டர் ரிமூவ் பண்ண போறேன். எந்த கேரக்டர் ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னா set dot remove of s dot caret of l. ஸோ எல்ல எனக்கு வந்து 0ங்கிறது இருக்கு. இந்த ஸ்ட்ரிங் நமக்கு இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்களா? இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கில்
ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஐ மீன் 0th பொசிஷன்ல என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரை என்னோட செட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு சொல்லிடுறேன். இப்போ எனக்கு இந்த 0th பொசிஷன்ல எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்ல ஏங்கிற வேல்யூ இருக்கா, இந்த ஏங்கிற கேரக்டர், அந்த கேரக்டரை என்னோட செட்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா பிசிங்கிறது மட்டும் இருக்குமா. ஸோ நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ எனக்கு ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். ஐ மீன் இந்த 12வது லைனில். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது ஐ மீன் இந்த எல்லோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். சாரி. ஸோ எல்லோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆல்ரெடி 0 இருக்குது, 1 மாறிடுமா. ஸோ 1 மாறினதுக்கு அப்புறமா செட்டில் அகைன் ஆட் பண்ணுறேன். எதை ஆட் பண்ணுறேன், நான் இப்போது இந்த சிங்கிற கேரக்டர் சிங்கிற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி பிசிங்கிறது இருக்குது, அதோட ஏங்கிற வேல்யூவை அகெயின் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் நான் வந்து ரிசல்ட் செக் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் எந்த வேல்யூ ரிசல்ட்டா, ஆல்ரெடி எனக்கு ரிசல்ட் 3ங்கிறது வந்துருக்கு. ஸோ 3 ஆர் மைனஸ் எல், ஆரோட வேல்யூ எனக்கு என்னது 3 மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஸோ இந்த 1 போயிடும், அடுத்தது 3ங்கிறது மட்டும் இருக்குமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ரிசல்ட்டோட வேல்யூ 3ங்கிறது தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகுமா, 4 மாறுமா. ஸோ 4 மாறுறப்போ சியோட வேல்யூ எனக்கு என்னவா மாறும், ஏக்கு அடுத்த கேரக்டர். ஸோ ஏக்கு அடுத்து எனக்கு என்னவா இருக்கு, இங்கே பின்னு இருக்கா. ஸோ இந்த பிங்கிற வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் இங்கே செக் பண்ணுவேன்னா, ஸோ இந்த செட்டில் பிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். பிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருந்தோன்னா உள்ளே இருக்க கண்டிஷன் ஒர்க் ஆகுமா. ஸோ இந்த செட்லேருந்து எதை ரிமூவ் பண்ணுறேன், எல் ஐ மீன் எஸ் டாட் கேரட் எல். ஸோ இந்த எல்லுங்கிறதுல ஆல்ரெடி என்ன இருக்குது, 1ங்கிறது இருக்கா. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எனக்கு என்ன இருக்குது, பிங்கிற வேல்யூ இருக்கா. ஸோ இந்த பிங்கிறத என்னோட செட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன். ஆல்ரெடி எனக்கு 1 இருக்குது, இப்போ எனக்கு 2 மாறிடுச்சு. ஸோ 2 மாறினதுக்கப்புறமா மறுபடியும் இந்த வைல் லூப்புக்கு வெளில வரும். எஸ்சி டாட் ஆட் ஆஃப் சின்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ சியில் எனக்கு என்ன இருக்குது, பிங்கிறது இருக்கா. ஸோ இந்த செட்டில் மறுபடியும் நான் பியை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு சிஏபி அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு இங்கே ஆரோட வேல்யூ 4ல் வரும்போது ஸோ இந்த வேல்யூ நம்ம செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரிசல்ட் வருமா. ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் ஆல்ரெடி எனக்கு 3ங்கிறது இருக்கா. ஸோ 3 ஆர் மைனஸ் எல், ஆரோட வேல்யூ எனக்கு என்னது 4 மைனஸ் எல்லோட வேல்யூ 2 ப்ளஸ் 1. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது என்னவா மாறும், 3ன்னு தான் இருக்குமா. ஸோ அகெயின் 3,3ன்னு தான் இருக்கும். ஸோ 3,3ன்னு இருக்கும்போது எனக்கு இந்த வேல்யூவும் 3ன்னு தான் வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு மாறுமா. ஸோ நான் இதை லைட்டாக மேலே எடுத்துட்டு போய்க்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஆர் ஈக்குவல் டு எனக்கு 5ன்னு மாறுமா. ஸோ ஆர் ஈக்குவல் டு 5ன்னு மாறுறப்போ ஆல்ரெடி இந்த பி வரையும் நம்ம செக் பண்ணியாச்சு. அடுத்து உள்ள கேரக்டர் என்னது, எனக்கு சிங்கிற கேரக்டரா. இந்த சிங்கிற கேரக்டர் வந்து சியில் அகெயின் ஸ்டோர் ஆகும். சி ஈக்குவல் டு சி அப்படின்னு வந்துருமா. நெக்ஸ்ட்டு இது வந்தோடனே அடுத்து வைல் லூப்பில் செக் பண்ணுமா. ஸோ இந்த செட்டில் ஆல்ரெடி சிங்கிற வேல்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ப்ரெசென்ட் ஆயிருந்தது என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணுமா. ஸோ எஸ்சி டாட் ரிமூவ் ஆஃப் எஸ் டாட் கேரட் ஆஃப் எல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் 2வது இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, இந்த சிங்கிற வேல்யூ இருக்கா. இந்த சிங்கிற வேல்யூவை என்னோட செட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஏபிங்கிறது மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஸோ இந்த ஏபிங்கிறது இந்த பார்ட்டில் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு எல்லோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருமா. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது இது வந்து 3 மாறிடும். ஸோ 3 மாறினதுக்கப்புறமா இந்த வைல் லூப் போட்டு வெளில வந்துட்டு எஸ்சி டாட் ஆட் ஆஃப் சியா. ஸோ எனக்கு சியில் என்ன வேல்யூ இருக்குது, சிங்கிறது தான் இருக்கா. ஸோ ஏபி சி அப்படிங்கிறது அகெயின் எனக்கு ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ ரீப்ளேஸ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நான் அந்த ரிசல்ட் செக் பண்ணுவேன்னா. ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ஆல்ரெடி எனக்கு 3 இருக்குது. ஸோ மேக்ஸ் ஆஃப் 3 ஆர் மைனஸ் எல்லா, ஆரோட வேல்யூ எனக்கு என்னது 5. ஸோ 5 மைனஸ் எல்லோட வேல்யூ எனக்கு என்னது 3. ஸோ 5 மைனஸ் 3 2ன்னு வரும். 2 ப்ளஸ் 1 அகெயின் 3ன்னு தான் எனக்கு இருக்கும். ஸோ இந்த 3ன்னே அப்படியே எனக்கு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கும்போது எனக்கு அகெயின் 3ன்னு தான் இங்கே இருக்கும். ஸோ நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் ஈக்குவல் டு 6ன்னு வந்துடுமா. ஸோ 6ன்னு வந்ததுக்கப்புறமா சியோட கேரக்டர் அடுத்து என்னவா இருக்கும், எனக்கு சி ஈக்குவல் டு இந்த இடத்துல எனக்கு என்னவா பொசிஷன் இருக்குது, 6வது பொசிஷன் 0 1 2 3 4 5 6 பிங்கிறது வருமா. ஸோ பிங்கிறது வந்து எனக்கு இந்த சிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா அகெயின் இந்த வைல் லூப் ஒர்க் ஆகுமா. ஸோ இந்த வைல் லூப்பில் எனக்கு ஏன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதனால ஒர்க் ஆகும். ஸோ இந்த செட்டில் பிங்கிற வேல்யூ இருக்கான்னு பார்க்குறேன். ஆமாம் இருக்குது. ஸோ இருந்துச்சுன்னா
எஸ் டாட் கேரட் ஆஃப் எல். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னவா இருக்கும், எல்லுங்கிற கேரக்டர் வந்து எனக்கு 3யா இருக்கா. ஸோ இந்த 3ங்கிற கேரக்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிடுறேன். இப்போ எனக்கு இங்க 3ங்கிறதுல ஏங்கிற வேல்யூ வந்து இருக்கா. ஸோ இந்த ஏங்கிற வேல்யூவை என்னோட செட்லேருந்து நான் ரிமூவ் பண்ண சொல்லிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எல்லோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எல்லோட வேல்யூ எனக்கு என்னவாயிடும், அகைன் 4ஆ மாறிடுமா. ஸோ 4ஆ மாறினதுக்கு அப்புறமா இந்த ஒயில் லூப் நம்ம எதுக்கு பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, மறுபடியும் செக் பண்ணி நம்ம ரிமூவ் பண்றதுக்காக தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அந்த ஒயில் லூப்பா. இல்லைன்னா நம்ம இஃப் எல்ஸ்ல கூட எழுதிடலாம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் நம்ம இது பெர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அகெயின் எனக்கு இந்த செட்ல பிங்கிற வேல்யூ வந்து பிரசன்ட் ஆயிருக்கா. ஸோ பிரசன்ட் ஆயிருக்கும் போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த மறுபடியும் ஒரு கேரக்டரை நம்ம ரிமூவ் பண்ணோம். அதாவது எஸ் டாட் கேரட் ஆஃப் எல்ன்னு இருக்குல்ல, இந்த எல்லுங்கிற கேரக்டர்ல என்ன பொசிஷன் இருக்கு, ஐ மீன் இந்த 4 இருக்கா. ஸோ 4ங்கிற வேல்யூ என்ன இருக்கோ ஸ்ட்ரிங்ல 0 1 2 3 4, இந்த பிங்கிற வேல்யூ வந்து வந்துருச்சா. ஸோ இந்த பிங்கிற வேல்யூவை அகைன் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு அகைன் எனக்கு சி மட்டும் தான் இருக்கும். ஸோ சி மட்டும் இருக்கப்போ எனக்கு எல்லோட வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோட வேல்யூ ஒன்று ஆட் ஆகும்போது 5ஆ மாறிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. ஸோ அடுத்து எனக்கு பார்ட் மூவ் ஆகுமா. ஸோ எஸ்சி டாட் ஆட் ஆஃப் சின்னு வரும். ஆல்ரெடி இதில் சி மட்டும்தான் இருக்கு. இதோட சேர்த்து இப்போ நான் பியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் இந்த சின்னா இந்த வேரியபிள் இருக்கு, இதில் பிங்கிற வேல்யூவை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் எனக்கு ரிசல்ட் செக் பண்ணுமா. ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப், ஆல்ரெடி எனக்கு ரிசல்ட்ல என்ன இருக்கு 3 இருக்கு. ஸோ 3, ரைட் எனக்கு என்னது 6, 6 மைனஸ் 5, 6 மைனஸ் 5 எனக்கு என்னது 1ன்னு வருமா. ஸோ 1 பிளஸ் 1 எனக்கு இங்கே 2 தான் வரும். எனக்கு இங்கே மேக்ஸிமம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 3 மட்டும் தான் வரும். ஸோ எனக்கு ரிசல்ட்ல 3ங்கிற வேல்யூ மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ வந்து இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுமா. ஆர் ஈக்குவல் டு 7ன்னு மாறிடுமா. ஸோ 7ன்னு மாறுறப்போ எனக்கு இந்த பி எடுத்துக்குமா. ஸோ சி ஈக்குவல் டு இந்த பி அப்படின்னு வந்துடுமா. சி ஈக்குவல் டு பி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ சி ஈக்குவல் டு பின்னு வந்தோடனே அகெயின் எனக்கு ஆல்ரெடி இந்த ஒயில் லூப் இப்போ ஒர்க் ஆகுமா. எனக்கு ஆல்ரெடி செட்ல பிங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ இருக்குங்கிறதுனால இந்த ரிமூவ் பார்ட் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ ரிமூவ் பார்ட் ஒர்க் ஆகணும்னா இந்த எல்ல எனக்கு என்ன இருக்கு 5ங்கிறது இருக்கா. ஸோ எனக்கு இந்த ஸ்ட்ரிங்ல 5வது கேரக்டர் எனக்கு என்னது பிங்கிற கேரக்டர் இருக்கா. சாரி 4 தான். சிங்கிற கேரக்டர் இருக்கா. 0 1 2 3 4 5 சிங்கிற கேரக்டர் இருக்கா. ஸோ இந்த சிங்கிற கேரக்டரை என்னோட செட்லேருந்து ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த சிங்கிற கேரக்டர் வந்து எனக்கு செட்லேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா அகைன் இந்த ஒயில் லூப்ல இருக்கிறதுனால மறுபடியும் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு அகைன் எனக்கு பிங்கிற கேரக்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கா. ஸோ இது எல்லோட வேல்யூ அதுக்குள்ள ஒன்று இன்க்ரீஸ் ஆயிரும். இது வந்து 6ஆ மாறிடும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் செக் பண்ணும்போது அகெயின் எனக்கு ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணணும். எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணணும், 6th பொசிஷன்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். 6th பொசிஷன்ல எனக்கு பிங்கிறது இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு செட்ல பிங்கிறது வந்து ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனோடனே எனக்கு என்ன ஆகும், அடுத்த பார்ட் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகுமா. ஏலோட வேல்யூ 7ஆ மாறிடும். 7 மாறினதுக்கு அப்புறமா எஸ்சி டாட் ஆட் ஆஃப் சின்னு வந்துடும். ஆல்ரெடி எனக்கு எஸ்சி எம்டியா தான் இருக்கு. ஸோ ஆட் ஆஃப் சி அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல எஸ்சியில் எனக்கு பிங்கிற வேல்யூ வந்து வந்துடும். ஸோ பிங்கிறது வந்துருச்சு. அகெயின் எனக்கு ரிசல்ட் செக் பண்ண போறேன். ரிசல்ட் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப், ஆல்ரெடி எனக்கு ரிசல்ட்ல 3 தான் மேக்ஸிமம் நம்பர் இருக்கு. ஸோ 3, ஆர் மைனஸ் எல். ஸோ ஆர் வந்து எனக்கு 7, 7 மைனஸ் எல்லோட வேல்யூ 7. ஸோ 0 பிளஸ் 0 எனக்கு 0 பிளஸ் 1 எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 1ங்கிறது தான் வரும். ஸோ எனக்கு இதில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3. நான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா என்னோட மேக்ஸிமம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுது என்டையரா ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் மூலியமா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் என்ன பார்ட் வந்து புரியல அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ நான் இப்போ இது வந்து சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாய்.